நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து வரப்போற டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்காக நம்ம தமிழ் வகுப்புகளை பார்த்துட்டு வரோம். முழுமையா 6ஆம் வகுப்பு இலக்கண பகுதியில மொத்தமா முடிச்சிட்டோம். அடுத்ததா 7ஆம் வகுப்புல சார்பு எழுத்துல இருந்து ஒரு 2 வகைகளை பார்த்திருந்தோம். குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், இது ரெண்டுத்தையும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு ஒரு 4 சார்பு எழுத்து வகைகள்ல ஒரு 4 தலைப்புகளை பார்க்க போறோம். என்னென்னு பார்த்தோம்னா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த 4 தலைப்புகளை இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். இதுல இருந்து கேள்விகள் நிறைய சுத்தி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்க கட்டாயமாக படிச்சாகணும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் 4 வகை குறுக்கங்கள். இதற்கு முன்னாடி பார்த்தது குற்றியல் உகரம், குற்றியல் இகரம். இப்ப என்னன்னா 4 வகை குறுக்கங்கள். ஓகேங்களா? பாருங்க, ஒவ்வொரு எழுத்திற்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. அதைதான் நம்ம என்ன சொல்லுவோம், மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முறை கண்ணிமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் டைம் தான் என்னன்னா மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. நம்ம கடைசி வீடியோல அந்த குற்றியலுகரம் குற்றியலிகரம் கான்செப்ட்லயே பார்த்திருந்தோம். முதல் இடையில ஒலிக்கும் போது ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்கும், அதுவே கடைசியில இறுதியா வரும்போது அது ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்கும். சரிங்களா? அதே மாதிரிதான் எல்லா எழுத்தும் அந்த எழுத்து எங்க வருதோ அதை பொறுத்து மாத்திரை அளவு மாறும். சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். அப்படி குறைந்து ஒலிக்கிறது தான் என்னன்னா குறுக்கங்கள். அங்க எப்படி குற்றியல் உகரம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் லுகரம், அதாவது தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கின்ற இகரம் அல்லது உகரம், அதைதான் நம்ம குற்றியல் உகரம் குற்றியல் இகரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள். தன் மாத்திரை அளவை விட குறைந்து ஒலிச்சா அது குறுக்கங்கள். சரிங்களா? எல்லா எழுத்தும் எல்லா இடத்திலும் முழுமையாக ஒலிக்காது. ஒரு சில இடங்களில் என்னவாகும்னா தன் மாத்திரை அளவை விட குறைந்து ஒலிக்கும். அதுதான் என்னன்னா குறுக்கங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐகார குறுக்கம். முதல் தலைப்பு ஐகார குறுக்கம். ஐ, கை, பை. ஓகேங்களா? என்ன ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இதை சொல்லி பாருங்க. ஐ, கை. ஓகேங்களா? கையிலயும் நம்ம லாஸ்ட்ல என்ன முடியுது, ஐல முடியுதுங்களா? பை இதுலயும் லாஸ்ட்ல சொல்லும் போது எதுல முடியுது, ஐ அப்படின்ற சவுண்ட்ல தான் முடியும். ஸோ இந்த 3 எழுத்துக்களும் தனித்தனியா வருது. ஐல தான் முடியுது, ஐ அப்படின்றதும், கை அடுத்ததான் பை. இந்த 3 எழுத்துக்களையும் சொல்லி பாருங்க. தன் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். உங்களை சொல்றதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? அதாவது 2 மாத்திரை அளவுல இந்த 3 எழுத்துக்களும் ஒலிக்கும். சரிங்களா? ஆனால் அடுத்ததா பாருங்க, வையம், சமையல், பறவை. வையம். ஓகேங்களா? வை இதுல ஐ அப்படின்றது முதல்ல வருதுங்களா, வையம். அப்போ இந்த இடத்துல முதல்லயே ஐ அப்படின்ற சவுண்ட் வந்துருது. அடுத்ததா பாருங்க, சமையல். ஐ இங்கேயும் ஐ அப்படின்றது இடையில வருது. அடுத்ததா பறவை. சொல்லி பாருங்க, ஐ கடைசியா வரும், பறவை. ஓகேங்களா? ஐ கடைசியா வரும். இப்படி சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கிறது. ஓகேங்களா? ஐ அப்படின்றது ஐகார குறுக்கம்னா ஒண்ணு இல்ல, ஐ, கை, பை இந்த 3 எழுத்தையும் தனியா சொல்லும் போது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஆனால் ஒரு சொல்லுல வரும்போது வையம், சமையல், பறவை இப்படி சொல்லும் போது ஐ அப்படின்ற சவுண்ட் கம்மியாகிறத நீங்களே உணரலாம். சரிங்களா? இப்படி தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கிறது தான் என்னன்னா இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். புரியுதுங்களா? ஐ, கை, பை இந்த 3 எழுத்துக்கள்லயும் ஐ அப்படின்ற சவுண்ட்ல முடியுதுங்களா? ஓகேங்களா? அதே மாதிரி வையம், சமையல், பறவை இதையும் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா வையம். ஓகேங்களா? வை, வையம் இங்க ஐ வருதுங்களா? அதே மாதிரி சமையல் இங்க ஐ வருதுங்களா? பறவை இங்க ஐ வருதுங்களா? ஆனா இந்த இடத்துல நம்ம ஐக்கு நம்ம கொடுக்குற அந்த சவுண்டுக்கான டைம் ரொம்ப குறைவு. அதனால இது முழுமையா ஒலிக்காம குறைந்து ஒலிக்கிறது. ஓகேங்களா? பாருங்க, ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, வையம், வையம் இதை சொல்லும் போது ஐக்கு நம்ம கொஞ்சம் ஓகேங்களா கொஞ்சம் நம்ம டைம் அதிகமா கொடுக்குறோம். ஸோ இது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஓகேங்களா? நார்மலா ஐ, கை, பை இதெல்லாம் தனியா சொன்னா 2 மாத்திரை. ஓகேங்களா? தனியா சொன்னா 2 மாத்திரை. ஆனால் இது ஒரு சொல்லுல முதலில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை மாத்திரை, 1.5 மாத்திரை. அப்போ ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுவே இந்த சமையல், பறவை இந்த சொல்லலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே என்ன ஆகுதுன்னா நேரம் குறையுது, ஒலிக்கிறதுக்கான நேரம் குறையிறதால இதை என்ன சொல்றோம்னு பார்த்தோன்னா ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படியே கொஸ்டின் கேட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க. ஐகாரம் சொல்லோட முதலில் வந்தால் எத்தனை மாத்திரை, 1.5 மாத்திரை. அதுவே
ஐகாரம் சொல்லோட இறுதியிலும் இடையிலும் வந்தால் ஒரு மாத்திரை. சிம்பிள் கான்செப்ட். ஐகார குறுக்கம்னா ஐ, கை, பை இந்த 3 எழுத்துக்களும் தனியா ஐ சவுண்ட் வர தனியா ஒரு எழுத்து வருதுன்னா அது 2 மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்கும். அதுவே ஐ அப்படின்ற எழுத்து முதல் ஒரு சொல்லோட முதலில் வந்துன்னா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுவே இடையிலும் இறுதியிலும் வருதுன்னா 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரிங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்ததா ஔகார குறுக்கம். அங்க எப்படி ஐகார குறுக்கத்துக்கு ஐ பார்த்தோமோ அதே மாதிரி ஔகார குறுக்கத்துக்கு ஔ, வவ். சொல்லும் போதே பாருங்க, வவ் சொல்லும் போதும் அவ் அப்படின்ற சவுண்ட் வருதுங்களா? அவ், வவ். ஏன்னா ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் தான். ஐ, கை இதெல்லாம் எப்படி தனியா ஒலிக்கும் போது 2 மாத்திரை அளவில் ஒலிக்குதோ அதே மாதிரி ஔ, வவ் இந்த 2 எழுத்தும் என்னன்னா தனியா வரும்போது 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அடுத்ததா பாருங்க, ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஐகார குறுக்கத்துக்கு என்ன பார்த்தோம்? சொல்லோட முதல்ல வரும்போது 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிச்சிச்சு. அதே தான் இங்கேயும் 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இது ஐ, வௌ. சரிங்களா? இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஔகாரம் ஔகார குறுக்கம் எனப்படும். ஔ அப்படின்ற சவுண்டு குறைந்து ஒலிச்சா அது ஔகார குறுக்கம். அதே முதல்ல ஒரு சொல்லோட முதலில் வந்தா என்ன ஆகுதுன்னா 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1 மாத்திரையாக ஒலிக்கிறது. சாரி, 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இவ்வளோ 1.5 மாத்திரை. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதை அப்படியே கொஸ்டினா கேட்பாங்க. ஔகாரம் சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வராது. ஔ அப்படின்ற எழுத்து இடையிலும் இறுதியிலும் வராது, ஸ்டார்டிங்ல மட்டும்தான் வரும். பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஔவையார் இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஔவையார். அடுத்ததா வவ், வௌவால். ஓகேங்களா? இடையில வவ் வரதோ இடையில ஔ வரதோ வராது. அதாவது ஔகார குறுக்கமே இடையிலும் இறுதியிலும் வரவே வராது, முதல்ல மட்டும்தான் வரும். முதல்ல வந்தா தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும். எத்தனை மாத்திரை குறைந்து ஒலிக்கும்னா 1/2 மாத்திரை குறைஞ்சு 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஐகார குறுக்கம். ஓகேங்களா? ஐ, கை, பை இந்த 3 எழுத்துக்களும் தனியாக ஒலிச்சா 2 மாத்திரை. ஓகேங்களா? அதுவே முதல்ல ஐகார குறுக்கத்தை ஐ என்ற எழுத்து முதல்ல வந்தா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேங்களா? எவ்வளோ? 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதுவே இடையிலும் இறுதியிலும் வந்தா 1 மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். ஓகேங்களா? இப்படி குறைந்து ஒலிக்கின்ற ஐகாரம் தான் என்னன்னா ஐகார குறுக்கம். அடுத்ததான் ஔகார குறுக்கத்துக்கு வருவோம். ஔ, வௌ இந்த 2 எழுத்தும் தனியா ஒலிக்கும் போது 2 மாத்திரை. ஆனா ஒரு சொல்லோட முதல்ல வருது. எக்ஸாம்பிள் ஔவையார், வௌவால். இப்படி சொல்லோட முதல்ல வந்தா 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகாரம் இடையிலும் இறுதியிலும் வராது. சரிங்களா? சிம்பிள் கான்செப்ட். அதான் இந்த மாதிரி நீங்க ஒரு நோட்ஸ் எழுதி வச்சு படிச்சீங்கன்னா கூட ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்ததா பாருங்க, நகர குறுக்கம். அம்மா பாடம் படித்தான். பாருங்க, அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மைய எழுத்து தனக்குரிய 1/2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஓகேங்களா? மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 1/2 மாத்திரை. பாருங்க, அம்மா நம்ம சொல்லும் போதே பாருங்க, அம்மா இம்முக்கு நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறோம். அதே மாதிரி பாருங்க, பாடம் படித்தான். அப்போ இது ரெண்டுமே என்னன்னா தனக்குரிய 1/2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இம் அப்படின்ற எழுத்து 1/2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. வலம் வந்தான் என்பதில் மகர மைய எழுத்தை அடுத்து பாருங்க, நல்லா கவனிங்க, பாடம் படித்தான், வலம் வந்தான் இந்த 2 சொல்லியும் நீங்க சொல்லி பாருங்க. இதுல எந்த சொல்லுல நம்ம இம் அதிகமா பயன்படுத்துறோம்? ஓகேங்களா? சொல்லும் போதே பாடம் படித்தான் இம்முக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் இருக்கும். அடுத்ததா பாருங்க, வலம் வந்தான். இதுல இம்மு கொஞ்சம் சைலண்ட் ஆயிடும். வலம் வந்தான். ஓகேங்களா? நமக்கு எப்படி கேட்கும்னா வலம் வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்கும். வலம் வந்தான். அப்ப இம்முடைய முக்கியத்துவம் இந்த இடத்துல குறையும். அதுக்குதான் என்ன சொல்றாங்க பாருங்க, வலம் வந்தான் என்பதில் மகர மெய்ய எழுத்தை அடுத்து பாருங்க, மகர மெய்ய எழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய 1/2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அப்ப மகர மெய் எழுத்தை அடுத்து ஒரு வகர எழுத்து வருதுன்னு வச்சுப்போம். இப்படி வந்தா மகர மெய் எழுத்துக்கு 1/2 மாத்திரை, இந்த 1/2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். ஓகேங்களா? இப்படி குறைந்து ஒலிக்கிறது தான் என்னன்னா மகர குறுக்கம்.
புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இந்த சொல்ல எடுத்துக்கோங்க, பாடம் படித்தான். இதுல இம்முக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் தருவோம். அதுவே பலம் வந்தான்ல இம்முக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் தர மாட்டோம். ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மகர மெய் எழுத்தை அடுத்து வகர எழுத்து வந்தாலே இந்த மகர மெய் எழுத்துடைய மாத்திரை அளவு குறையும். சரிங்களா? அரை மாத்திரை அளவிலிருந்து எவ்வளவு குறையுது? கால் மாத்திரை அளவாக குறையுது. ஓகேங்களா? அப்போ இதுதான் என்னன்னா மகர குறுக்கம். அடுத்ததா பாருங்க, போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மரும் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். ஓகேங்களா? பாருங்க, செய்யுள்ள உரைநடை வழக்குல இல்ல. போலும் அப்படின்றதுக்கு போன் அப்படின்னும் மருளும் என்னும் சொல்லை மரும் என்னும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். இச்சொற்களில் மகர மெய்யானது இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் பாருங்க, மகர மெய்யானது என்ன ஆகுதுன்னு பாருங்க, இன் இன். ஓகேங்களா? பாருங்க, மருள் போன். ஓகேங்களா? இந்த இன்னுக்கு அடுத்துதான் என்ன வருது? மகர மெய் எழுத்து வருது. அதே மாதிரி இந்த இன்னுக்கு அடுத்துதான் மகர மெய் வருது. ஓகேங்களா? இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அப்ப போலும் அப்படின்ற சொல்ல நம்ம போன் அப்படின்னு எழுதுறோம். ஓகேங்களா? செய்யுள் வழக்குல போலும் அப்படின்றத என்னன்னு எழுதுறாங்கன்னா போன் அப்படின்னு எழுதுறோம். ஸோ இந்த இன்னுக்கு அடுத்ததா மகர எழுத்து வர்றதால போன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே பாருங்க, இன்னுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இம்முக்குங்க சவுண்ட் கொஞ்சம் சைலண்ட் ஆயிடும். சரிங்களா? அப்போ போன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இன்னுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதால இம்மோட முக்கியத்துவம் குறையுது. அதனால அதோடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து எத்தனை மாத்திரை அளவாக ஒலிக்குதுன்னா கால் மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம். சிம்பிள் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர குறுக்கம் மகர மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. உங்களை அரை மாத்திரை. இது மகர குறுக்கம்ன்றதுனால கண்டிப்பா இதை விட அதோடைய மாத்திரை அளவு குறையதான் செய்யும். ஸோ அறையிலிருந்து காலாக மாறும். மகர குறுக்கம்னாலே அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறையிறது தான் மகர குறுக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் பாருங்க, ஆயுத குறுக்கம். அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி, ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டுதான் இந்த ஆயுத எழுத்து வரும் அப்படின்றத பார்த்துருந்தோம். சரிங்களா? அதே மாதிரிதான் அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து அஃது எஃகு அரை மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்கிறது. அடுத்ததா பாருங்க, முள் கூட்டல் தீது முக்தி இது எனவும் கல் கூட்டல் தீது கக்ரி இது எனவும் சேரும். இதை நம்ம சேர்த்து எதுனா முள் கூட்டல் தீது முக்ரி இதுனும் கல் கூட்டல் தீது கக்ரி இது அப்படின்னும் சொல்லுவோம். ஓகேங்களா? இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய ஆயுத எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரை? அரை மாத்திரை. அதுவும் என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம அஃது எஃகு இதை ரெண்டு சொல்லும் போது வர அக்குக்கு நம்ம கொடுக்குற மாத்திரை அளவை விட இந்த முள் கூட்டல் இது முக்தி இதுக்கு நம்ம அந்த அக்குக்கு அதிக முக்கியத்துவம் குறையும். அதிக முக்கியத்துவம் தரமாட்டோம். சவுண்டை பொறுத்த வரைக்கும் முக்தி இது அக்குக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் தரமாட்டோம். அங்க அதோடைய வெயிட்டேஜ் குறையிறதால இதுவும் என்னன்னா ஆயுத குறுக்கத்துக்கு போயிடும். குறுக்கம்னாலே அதோடைய சவுண்ட் மாத்திரை அளவு குறைஞ்சாலே அது குறுக்கம். அப்ப இது ஆயுத எழுத்து அதோடைய மாத்திரை அளவுல குறையிறதால இது ஆயுத குறுக்கம். சரிங்களா? இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான தலைப்புகள். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த குற்றியலுகரமும் அடுத்ததா இருக்கிற இந்த 4 தலைப்புகளும் ரொம்ப 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 முக்கியம். நிறைய முறை ஸ்டேட்மெண்ட்டாகவும் சரி டைரக்டாகவும் சரி கேள்விகள் இதுல இருந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டுருவாங்க. ஆயுத எழுத்து ஆயுத குறுக்கம் எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் எப்படிங்களா கொஸ்டின் வரும். சரிங்களா? டைரக்டாகவும் கேள்விகள் வரலாம். சரிங்களா? ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐ கை பை இந்த 3 எழுத்துக்களும் தனியாக ஒலிக்கும் போது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேங்களா? தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கிறது தான் நம்ம குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல முதல்ல ஐ அப்படின்ற எழுத்து முதல்ல வருதுன்னா அது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரிங்களா? அதுவே இடையிலும் இறுதியிலும் வந்தா 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்ததா அவுகார குறுக்கத்துக்கு வந்தோம்னா அவுகாரம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. அவு வவ் இது 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். ஆனா இந்த அவ்வும் வவ்வும் ஒரு சொல்லோட முதலில் வந்தால் 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் அவுகாரம் பார்த்துட்டோம். அடுத்து மகரம். ஒன்னும் இல்ல, மகரத்துக்கு மகரம் மெய்க்கு அரை மாத்திரை. இது மகர மெய் என்னவாக மாறும்? அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக மாறும். எப்ப மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, மகர மெய்க்கு அடுத்ததா ஒரு வகர எழுத்து வந்தால் அந்த இடத்துல
அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக குறையும். அடுத்ததா போலும் அப்படின்ற சொல்ல செய்யுள் வழக்கில் போன் அப்படின்னு எழுதுறதும், மருளும் அப்படின்றத மருண் அப்படின்னு எழுதும் போதும் இந்த இன் ஓகேங்களா, சின்ன இன் பெரிய இன் 2 சுழியின் 3 சுழியின் இந்த 2 பக்கத்துல வரும்போதும் என்னவாக மாறும்னா அதுவும் அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஆயுத குறுக்கும் ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, அதுவும் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா முள்கூட்டல் தீது முக்தீது கல்கூட்டல் தீது கற்றீதுன்னு எழுதும்போது இதோடைய மாத்திரை அளவும் குறைந்து அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையாக குறையும். இவ்வாறு தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் என்னன்னா ஆயுத குறுக்கம் எனப்படும். சரிங்களா, ரொம்ப 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 முக்கியமான தலைப்பு. இந்த 4 தலைப்புகளையும் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா அடுத்து வரப்போற தேர்வுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அடுத்த தலைப்பு பார்க்கலாம். நன்றி.